வில்லன் கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே அசால்ட்டா பண்றீங்க சார். காமெடியனா கொடுத்தாலும் வந்து செம்மையா பண்றீங்க. பட் நீங்க உங்களை சினிமால எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட்ன்றவங்க எதுவும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு ஒரு வட்டத்துக்குள்ளே பைண்ட் ஆகிடக்கூடாது. ஒரு படத்துக்கு போகிறோம்னா அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ முதல்ல அந்த கேரக்டரை உள் வாங்கிக்குவோம். அதுமா மெயின். நீங்கள் அந்த கேரக்டரை உள்ளே எடுத்துட்டிங்கனாலே ப்ளஸ் ஜென்ரலாக கொஞ்சம் திங்க் பண்ணாலே ஓரளவு 80% சரியாக வந்துடும். அவங்க சொல்லி இப்போ நான்லாம் இதுவானதுக்கு காரணமே சினிஃபீல்டில் செட் ஆனது காரணமே படம் பாலாஜி சக்திவேலோட வழக்கேன் தான். ஆக்சுவலாக அவர் என்னுடைய 33 ஆண்டு கால நண்பர். அவர் எனக்கு 33 வருஷங்கள் தான் சினிஃபீல்டில் இழுத்தார். நாங்களாம் பேச்சுலர் இருந்தே பழக்கம். நான் என்ட்ரு ஆகும்போது என்னோட ஏஜ் வந்து 50. ஓ மை காட். ஓகே, ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு நீங்க சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. ஆமாம். ஆக்சுவலாக நான் லெதர் டெக்னாலஜி முடிச்சு லெதர் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தர் வந்து திண்டுக்கல், பாலாஜி வந்து திண்டுக்கல். அங்கே போகும்போது இவரோட பழகும்போது நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால ரெகுலராக மீட் பண்ணுவோம். அப்போ பாலாஜி சக்திவேலு, லிங்குச்சாமி, அவர் சொல்லாமலே சசி, எஸ்எஸ் ஸ்டான்லி, இவங்க எல்லாமே வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க ரெகுலராக குரோம்பேட்டைக்கு வருவாங்க. நாங்கள் சிட்டி வந்து அவங்கள பார்ப்போம். இப்படியே இருந்தோம். அவங்க சைட்லேயும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இட்டு கொடுத்துட்டாங்க. எல்லோரும் இண்டிவிஜுவலாக படம் பண்ணி லிங்குச்சாமி, சொல்லாமலே சசி, எஸ்எஸ் ஸ்டான்லி, பாலாஜி சக்திவேலு, இவங்க எல்லாருமே, லிங்குச்சாமிலாம் எனக்கு எங்கேயோ போயிட்டார். பாலாஜி சக்திவேலு எல்லாமே இட்டு கொடுத்தவங்க தான். இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நானும் இந்த ஃபீல்ட்லே செட் ஆகிட்டேன்.